நீங்க ரொம்ப தொல்லை பண்றீங்களாமே குழந்தை வேணும்னு. அந்த அளவுலாம் தொல்லை பண்ணுறேன். இல்ல மேடம், அவரு வந்து எனக்கு ஒரு ஒரு வாரத்துல அவர் குத்தி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, நீ ஒரு குழந்தை உன்னால் பெத்துக்க முடியாதுடி, நீ இல்லைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். அதெல்லாம் இல்லை மேடம், சும்மா இல்ல இவங்க சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நீ எப்படி இங்க வரணும்னு உனக்கு தோணுச்சு? இது யாரு கேட்டு நான் முடிவு எடுக்கல, இது நானா கேட்ட முடிவு. இவ்வளவு தைரியமா இங்க வந்து உன்னோட விஷயத்தெல்லாம் சொல்றல, எல்லாரும் பாப்பாங்க. எல்லாரும் பாப்பாங்கன்னா இருக்கிற உண்மைதான் மேடம் சொல்றேன். என்ன மாதிரி யாரும் கெட்டு போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இதுல என் ஃபேமிலிக்கு தெரியாம இருந்தா போதும். தெரியுமேம்மா, நீ உன்னை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும்ல. தெரிஞ்சா அவங்க தங்கச்சி தானே, ஏத்துக்க மாட்டாங்களா? அவங்க எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம்? தெரியல மேடம். உன் புருஷனுக்கு எல்லாம் தெரியுமா? என் புருஷனுக்கு எல்லாம் தெரியும். என் புருஷனுக்கு குடிதான் மேடம் முக்கியம். குடி ரொம்ப முக்கியமா? இல்ல மேடம், அவங்க குடிதான் முக்கியம். எவ்வளவு குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? இப்பெல்லாம் குடிக்கிறதில்ல மேடம், முதல் குடிச்சு இப்பெல்லாம் குடிக்கிறதில்ல மேடம். நல்ல பொண்ணா? ரொம்ப பிடிக்குமா? எப்படி இருந்தது உங்க திருமண வாழ்க்கை? என் திருமணம் நல்லா தான் இருந்தது. சந்தோஷமா தான் பேசுறீங்க. சந்தோஷமா தண்ணி அடிச்சா மட்டும்தான் தண்ணி அடிச்சா மாறுமா? அப்படியா? தண்ணி அடிச்சா என்னெல்லாம் தண்ணி பண்ணுவாரு? அடிச்சா மனுஷனே கிடையாதுங்க. என்ன பண்ணுவாரு? அவர் வந்து இந்த கத்தி இப்படி குத்துவாரு, அப்புறம் பாட்டில் இப்படி ஒடிச்சு இப்படி அடிக்கு வருவாரு, அப்புறம் தொண்டையில வைப்பாரு. அப்ப நீ என்ன பண்ணுவ? சும்மாரியா, சும்மா அந்த டிராமா எல்லாம் பண்ணாதே சொல்லுவியா? நான் அப்படிதான் சொல்லுவேன், தள்ளி விட்டுருவேன். எனக்கும் கொஞ்சம் அடிச்சு போடுவேன். நினைச்சேன். பயமா அடிப்பலா? அடிப்பலா? இல்லல, அடிக்கலாம் மேடம். நீங்க தான் பாவம் மாதிரி தெரியுது, இவ வில்லிதான். இல்ல, இவங்களை அடிச்சிருக்க நான் பொய் எல்லாம் சொல்லல. இவங்க குடிச்சாதான் அடிப்பேன். ஏன்னா இந்த 2.5 மாசம் குடிச்சு அடிச்சா என்ன பயந்து போறான் உன்னை பார்த்து? கண்டிப்பா பயந்துருவாரு. எங்க வீட்டுல யாருக்குமே பயப்பட மாட்டாரு, எனக்கு மட்டும் தான் பயப்படுறது. அவங்க வீட்லயும் சரி, எங்க வீட்லயும் சரி. இந்த 6 மாசமா தான் அழுதுகிட்டு ஊரை கண்டுபிடின்னு ஊரை மாசம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நைட்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றதில்ல மேடம். மீன் அவங்க எங்க போய் மேடம் கண்டுபிடிக்க முடியும்? சரி, அது இருக்கட்டும். நீங்க உங்க தரப்புல இருந்து உங்க கதையை சொல்லுங்க. முதல்ல எப்ப பாத்தீங்க? ட்ரெயின்ல தான் மேடம் பார்த்தாங்க. முதல் பார்வையில காதலா? முதல் பார்வையில காதல் இல்ல, 2-3 நாள் ஒரு வாரம் சம்பவமா சொல்லுங்க. ஒரு மாசமா ஆச்சு. அவங்களுக்கு தெரியுமா நீங்க பாக்குறீங்கன்னு? தெரியும். 2 பேரும் அப்படி ரொமான்ஸ் பண்றாங்க உட்காந்து. இல்ல, இவருக்கு சரியா ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிச்சேன், ஞாபகம் இருக்கா? தண்ணி வாங்கி ட்ரெயின்ல வந்து நான் தண்ணி வாங்கி வச்சிருந்த பிளாட்பாரத்துல கேஸுக்கு போனேன். ட்ரெயின்ல கேஸ் போயிருந்தேன். வந்து அவளாட எடுத்து யார் கேட்கவே இல்லை, எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டா. சரி, அப்பதான் கேட்டது யார் அந்த புள்ள அப்படின்னா, வண்டியில் வியாபாரம் பண்ணுதப்பா. அப்போ இருந்தா எனக்கு அப்புறம் திருப்பூர் வரும் அம்மாவோட, இன்னொரு அம்மாவோட வரும். அப்பயே பேசி அப்படி கணக்கு பண்ணி பேசி கணக்கெல்லாம் பண்ணல மேடம். ஒரு பப்ளிக் வாங்கி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான் மேடம். அந்த பபுள் கட்லயும் வந்துட்டியா? இல்ல, எனக்கு வேற வழி தெரியல. கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பேன்ட்டு நினைச்சேன் நான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.